நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தாலுகாக்களில் பணிபுரியும் 34 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்போம். நாகராஜ், வணக்கம். இந்த பணியிட மாறுதல்களுக்கான காரணம் என்ன, விவரங்கள்? நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில நாட்களாக மாணவர்களிடையே ஏற்பட்ட வன்முறை சம்பவம், அது மட்டுமல்லாது கொலை சம்பவம் என்பது 5 நாட்கள் 6 கொலைகள் என நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் சமீபத்தில் கூட பேசப்பட்டு வந்தது. இப்படி பல்வேறு குற்ற சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் அதனை தடுப்பதற்காக பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளும் காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு முயற்சியாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் பணியாற்றக்கூடிய 34 காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து, அதாவது ஒரு பணியிட மாற்றம் செய்யும் பொழுது அங்கு புதிதாக நபர்கள் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான ஏதுவாக அமையும் என்ற அடிப்படையில் அவர்களை பணியிட மாற்றம் செய்து நெல்லை சரக டிஐஜி சந்தோஷ் அதிமானி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இவர் இந்த 34 பேரில் 13 பேர் உதவி காவல் ஆய்வாளர் போன்ற பணியில் இருந்தவர்கள் தற்போது பதவி உயர்வு பெற்று இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் இந்த பணியில் பணியேற்க உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 34 பேர் பணியிட மாற்றம் என்பது மற்றவர்களுக்கும் தெரியும் வகையில் அமையும். அதாவது அந்தந்த பகுதிகளில் குற்றங்கள் குறைவதற்காகத்தான் இது போன்ற பணியிட மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே இந்த பணியிட மாற்றம் என்பது குற்றங்களை குறைக்க வாய்ப்பாக அமையும் என்றும் நம்பப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.